உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 15வது அதிகாரத்தில் 24 வசனங்கள் ஏற்கனவே பார்த்தோம். மீதியை பார்த்து அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம். கீழான நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். இந்த உலகத்தில் எல்லோரும் பாவத்தில் பொல்லாத வழியில் எல்லோரும் நல்லா ஜேன்னு சந்தோஷமாக சினிமா பாட்டை பாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் விவேகி இந்த கூட்டம் ஒன்றும் சரியில்லையே, இது கடைசியில் பாதாளத்துக்கு போயிருமே, நமக்கு ஜீவ வழி தேவை, கர்த்தருடைய வழி தேவைன்னு ஜீவ வழியை தேடுறான் பாருங்க. இயேசு ரட்சிக்கிறார், அதனால் பாவத்தை போக்குறாரு, பரலோகத்துக்கு போகிறாருன்னு யாரோ சொல்கிறாங்க, அதை கவனிக்கிறான் பாருங்க. உடனே ஆஹா இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பற்றி கொள்ளுகிறான். அது அவனுக்கு உன்னதத்தை நோக்கும் வழியாம். உன்னதத்தை நோக்கும் வழியாம், பரலோகத்தை. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையும் நிலைப்படுத்துவார். ஆம் சொன்னேன், அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர்களுடைய அவற்றை எடுத்துக்கொள்ளாதே, பிடுங்கி கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர்களுக்காக அவர் முன்னத்தினை வழக்காடுவார் என்று. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். இன்றைக்கி நீங்கள் நல்ல மனுஷர் பேசுகிற நல்ல வார்த்தையை கேட்டால் மனசுக்கு இதமாகத்தானே இருக்குது. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பங்கு போடு, எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு சொல்லி பங்கு போட்டு பிரச்சனை பண்ணி கடைசி வீட்டை கலைச்சிடுவேன். சந்தோஷமாக குடியிருந்த வீடு இப்பொழுதெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போய். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். இங்கே காசு கொடுத்தா அந்த இது நடக்கும்னு சொல்லி பரிதானங்கள், லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் வாங்குகிறவனை பற்றி சொல்லுகிறது. இங்கே பரிதானங்களை வெறுக்கிறவனும் பிழைப்பான், எங்கேயுமே ஆபத்தில் சிக்க மாட்டான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமான்னா யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஏதாவது கேள்விகள் கேட்கும்போது யோசித்து நிதானமாக பதில் சொல்லலான்னு சொல்லுவான், யோசிப்பான், நிதானிப்பான். பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். நீதிமான் கொஞ்சம் நிதானித்து சரியாக பேசலான்னு யோசிக்கிறான், ஆனால் துன்மார்க்கன் கொப்பளிக்குதான் வாய், அநேக காரியங்களை பேசி தள்ளுறான். ஆனால் முடிவில் வேஸ்ட்டு, அது அழிவு. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். துன்மார்க்கனா இவனை விடுன்னு ஒதுங்கி அவர் ஒதுங்கி போயிடுறாரு. நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். உங்கள் பிள்ளைகளை பற்றி தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன சங்கதி, இப்போல்லாம் இந்த கொரோனாங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வந்தால் அது உங்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த எலும்புகள் புஷ்டியாக இருந்தால் தான் அந்த அங்கேருந்த எலும்புகளில் இருக்க மஜ்ஜையில் தான் சிவப்பு அணுக்கள்லாம் உண்டாகுது, இரத்தத்தோடைய சிவப்பு அணுக்கள் அங்கே உண்டாகுது. அது புதுசாக வர வர கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ரத்தமே புதிதாயிரும். அப்போ எலும்புகள் நல்லது தானே, அப்போ எலும்புகள் சுகமாக இருந்தால் நல்லது தானே.
இந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தியை கேட்க கேட்க, சந்தோஷத்தை கேட்க கேட்க அந்த எலும்பெல்லாம் நல்லா இருக்கான், நல்ல ரத்தத்தை உண்டாக்கும்னு இப்போ தெரியும். ஆனால் அந்த காலத்தில் தெரியாது, ஆனால் எழுதியிருக்காங்க. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தில் தங்கும். அந்த நல்ல காது, ஜீவனை பற்றி, ரட்சிப்பை பற்றி கேட்குற காது யாருக்கு இருக்கும்? ரட்சிக்கப்படுறவனுக்கு தான் இருக்கும், மற்றவன்கிட்ட இருக்காது. நீ சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்களை கண்டா தூரத்தில் அங்கேயே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவான். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். இவன் ஆத்மாவை இவனை எப்படி வெறுக்கிறது? புத்திமதியாக கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டேங்கிறதுனால இவனுடைய ஆத்மா இப்போ ஆபத்து வழியை போய்கிட்டு இருக்கு, நரகத்தின் வழியில் பாதையில் போய்கிட்டு இருக்கு. நரகத்து போனால் போட்டேன். சில ஆளுங்க சொல்கிறத கேட்டிங்களா? நரகத்து போனால் போய்க்கிறேன் போ அப்படி சொல்லுவாங்க. என்ன மாதிரி புத்திங்க இது? ஆனால் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். டோஸ் விட்டு ஒழுங்காருன்னு சொன்னால் அதை கேட்கிறவன் ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமாம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை இருந்தால் தாழ்மையுள்ளவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். அது எழுதியிருக்கு பார்த்தீங்களா? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்படி கிருபை அளிக்கிற தேவன் உங்களோட கூட இருந்தால் அப்போ மேன்மை வரும் இல்லையா? அப்படி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்முடைய இருதயத்தை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள்னால் நம்ம பலத்துல எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவுடைய உதவி வேணுங்க என்று சொல்லி ஆண்டவுடைய உதவியை எதிர்பார்க்கிற மனதோடு கூட இருக்கிறவனுக்கு அந்த தாழ்மை இருக்கும். அவர் வருவார், அதை ஏற்றுக்கொள்வான். கடைசிக்கு உன்னதத்தில் மேன்மையான வழியை இவன் கண்டுபிடிச்சி வாழுவான். ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஓகே, 16வது அதிகாரத்துக்கு போகலாம். நீதிமொழிகள் 16. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். இது என்னங்க, நமக்கு ஒன்றும் சற்று விளங்காத மாதிரி இருக்குது. மனசில் யோசித்து பார்த்து இப்படி தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டு பேசணும்னு நினச்சா அப்படி பேசுகிறது கூட பல சமயத்தில் தப்பாக போயிடுது. ஏன்னா யோசித்து வச்சது தப்பாக இருக்கும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். இயேசு சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் என் நாமத்து நிமித்தம் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக இங்கே கொண்டு போகப்படுவீங்க, ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார்னு இயேசு சீஷர்களுக்கு போதிச்சதை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது அந்த நேரத்துக்கு என்ன பேசுகிறதுங்கிறத கர்த்தர் அப்பைக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இங்கே இந்த விஷயங்களை கவனிங்க. இந்த வசனத்தை, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. இவன் 1000 காரியங்களை யோசிப்பான். கடைசியில் என்ன பேசுவாங்கிறது சிலருக்கு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா பிரச்சனை இவன் நினச்ச மாதிரி ஆரம்பிக்காது, வேறு மாதிரி ஆரம்பிக்கிறப்ப இவன் தகச்சு போய் என்னத்தையாவது பேசுவான். அதனால் கர்த்தர்கிட்ட ஒப்புவித்து, ஆண்டவரே என்னுடைய அறிவு சின்னது, இந்த அறிவை வச்சதுனால பிழைக்க முடியாது, நீர் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், அப்போ தான் நான் பிழைக்க முடியும். சாலமோன் அதைத்தானே கேட்டான், இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க என்னால் எப்படி முடியும், நீர் ஞானத்தை கொடுக்கணும்னு கேட்டான். அவனுக்கு அவர் ஞானத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருன்னு பார்க்குறான். அவனுடைய ஞானம் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ அது மாதிரி கேட்டு வாங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. சில சமயத்தில் நமக்கு சில ஆட்கள் நினைக்கிறப்ப, இவனை ஆட்டி போட்டு தாக்கணும், இப்படி பண்ணணும், இவனை கொண்டாதான் சரி, அப்படியெல்லாம் ஆத்திரம் நமக்குள்ளே வரும். ஆனால் செய்யவா போகிறோம்? நாம் அப்படி செஞ்சால் நம்ம மூடர், துர்க்குணம் உள்ளவர்களாகிடுவோம், குரூரமானவர்களாகிடுவோம், கொடுமையானவர்களாகிடுவோம்.
பல யோசனைகள் நமக்கு இப்படி இதை சொன்னேன், இன்னும் சிலர் தான் அதை அவங்ககிட்ட வந்து பிடுங்கிட்டா நல்லாயிருக்கும், அந்த நிலத்தையும் சேர்த்து வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த வீட்டையும் சேர்த்து வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த வீட்டை விட அது நல்லா இருக்குது, இதை போயிட்டு அதை வாங்கினா, யோசனை இருக்கே பாருங்க, அளவே இல்லைங்க. ஆனாலும் கர்த்தருடைய நடத்துதல் தான் நமக்கு நல்லது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். நம்ம ஆசையில் எங்கேயாவது போய் விழுந்தோம்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இவனுக்கு தான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. லஞ்சம் வாங்குறவன் கூட நம்ம வாங்குறது ரைட்டுன்னு நினைக்கிறான். என்ன ஆளியா? தன் பார்வைக்கு சுத்தமானவைகள், மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவர் உங்கள் இருதயத்தையே நீ ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு தராசில் வச்சு நிறுத்து பார்த்துடுறேன்றாரு. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும்னு சொல்கிறாரு. இதே நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் என்ன வாசித்தான்? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். இங்கே அப்படி எழுதியிருக்கு, சுய புத்தியில் சாயாதேன்னு எழுதியிருக்குது. இங்கே சொல்கிறாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தாவே நான் எப்படி இருக்கணும், இப்படி செய்யணுமா, அதை உங்கள் ஒப்புவிச்சு நான் செய்கிறேன் ஆண்டவரே, அப்படி செய்யுங்க, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். நாம் ஏதாவது சேட்டை பண்ணால் பிரச்சனை பண்ணால் நமக்கு தீங்கு யார் கர்த்தர்கிட்ட இருந்தால் வருது? துன்மார்க்கம் ஏற்கனவே கொஞ்சம் பேர் இங்கே இருக்கான், அவன் கிளம்பி வர்றான். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்போ தான் சொன்னோம்ல, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இந்த மனமேட்டிமையானவன் என்ன அர்த்தம்னா, பிசாசுடைய ஐடியாவை கேட்டு அதன்படி பெருமை பாராட்டுறது. அவன் எவ்வளவுதான் நண்பர்களை சேர்த்தாலும், கையோட கை சேர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த கிருபையும் சத்தியம் அதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், இப்போ கூட சொல்கிறேன், இன்னொரு தடவை கேட்டால் அது உங்களுக்கு நல்லது தான். கிருபையும் சத்தியமும், அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு போக்குறதுக்கு மனுஷர் உலகத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் பாருங்களேன். எம்பிட்டு சர்க்கஸ் பண்ணணும், இமயமலையில் ஏறணும்னா ஏறிடுவாங்க, தலைகளாக 1 மணி நேரம் நில்லுன்னா நிற்பாங்க. ஆனால் அதெல்லாம் பாவத்தை போக்காது. பாவம் எப்படி போகுமா? சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். தேவன் சத்தியபரர், அவர் பரிசுத்தர். அவர் தேவன் சத்தியபரரும் பரிசுத்தரமாக இருக்கிறதுனால பாவத்தை தண்டிப்பார். ஆனால் இங்கே ஒருத்தர் வர்றாரு, நான் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கிறேன், அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், அப்படி நான் ஏற்றுக்கிறதுனால ஒரு கிருபையை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த கிருபையை ஏற்றுக்கிறவங்களுக்கு இது பலிக்கும். அப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகிறது. சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன்னு. ஆனால் அவர் போய் நமக்காக பாவ மன்னிப்பை சம்பாதித்தார், கிரயம் செலுத்தினார். அவர் சம்பாதிச்சதுனால இப்போ நமக்கு அது இலவசமாக கிருபையாய் கிடைக்கிறது. அப்படி அந்த கிருபையினாலும் அது தேவனால் உண்டாகிறதா இருக்கணும். அப்படி தான் பாருங்கள், பிதாவாகிய தேவனாலும் இயேசுவாலும் நமக்கு இந்த கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கு. அந்த கிருபையாலும் சத்தியத்தினாலும் நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறோம், பாவம் தொலைஞ்சிருச்சுங்கிறோம். எப்படிங்க? அது இயேசு கிறிஸ்து சம்பாதித்த கிருபையினாலே, அவர் சத்தியமாக இருந்து தேவனுடைய நம்மை ஒப்புரவாக்கினதுனாலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும்.
கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமாங்க, அது கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார்னு தெரிஞ்சால் தீமையில் எவனும் நிலை நிற்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி உலகத்தை பார்த்திங்கன்னா எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் இந்த உலகம், அரசாங்கமும் சரி, கோர்ட்டும் சரி, மற்ற எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, அக்கிரமம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கல. அக்கிரமம் செஞ்சவன் இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் செஞ்சு நல்லா இருக்க மாதிரி தான் நிறையா பார்க்குறோம். இந்த துன்மார்க்கர் ஏன் இன்னும் அதிக துன்மார்க்கமாகறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு தான் இல்லை. இந்த அவன்லாம் அப்படியெல்லாம் செஞ்சான், அவனே செத்தா போனான், இப்போ நம்மளும் இதை செஞ்சால் ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்பு வராததுனாலே இந்த ஜனங்களுடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறது. தைரியம் இல்லை, இது துணிகரம். தைரியம் வேற, துணிகரம் வேற. துணிகரம்ங்கிறது பொல்லாப்பை செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கிறது. தைரியங்கிறது நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கிறது. ஆனால் துணிகரம்ங்கிறது பொல்லாத காரியத்தை செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்படி பயந்தா கர்த்தரை அடிப்பார் அப்படின்னு தெரிஞ்சால் விலகிடுவான். ஆனால் அதை பற்றி நிறைய பேர் உலகத்தார் நினைக்கல. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க. பெரும்பாதையான வழி, பாவ வழி, அங்கே அக்கிரமங்கள், அநியாயங்கள், ரத்தம் சிந்துதல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் போயிட்டுருக்காங்க. அதில் போகிறவங்களுக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால தான் அங்கே தொடர்ந்து போகிறாங்க. அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த பாதையை விட்டு வெளியேறி மனம் திரும்பி ஜீவ வழிக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அந்த பயம் இல்லாத துணிகரமாக போகிற ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு வசனம்தான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் இறக்கம், சாந்தம், மனத்தாழ்மை இதெல்லாம் இருப்போம்ல. இதனால் நம்ம சத்துருக்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. நம்மளை தூஷிக்கிறவர்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அக்கிரமக்காரனுக்காக நம்ம உதவி கூட செய்வோம். ஏன்னா அவங்களுக்கு ஜெபமும் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த துன்மார்க்கர் கூட நம்ம கூட சண்டைக்கு வரமாட்டாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியில் 54வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சொல்கிறாரு 54வது அதிகாரத்தில் 15-16, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நல்லா இருக்கா? இப்படி தான் கர்த்தர் எவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதோ அவனுடைய சத்துருக்கள் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்கிறார். இந்த தாவீதோடைய காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எப்போவுமே யுத்த மனுஷனாக இருந்திருக்கான், ரத்தம் சிந்தியிருக்கான். கடைசிக்கு நீ ஒன்றும் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்டடா அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் அவனுக்கு தேர்தல், சரி உன்னுடைய குமாரன் மூலமாக உன்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டட்டும் அப்படி சொல்லி அவன் என்ன சொன்னார் தெரியுமா? அவனுடைய காலத்தில் அவனை சுற்றிலும் நான் அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னார். இது என்னத்தை செய்ய? கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்டணுமா? அதனால் சத்துருக்கள் சுற்றி இருந்து யுத்தம் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லாமல் ஆலயம் கட்டுற வேலையை கொஞ்சம் கவனிக்கலாமா? அதனால் சாலமோனுடைய காலத்தில் நான் அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன், அவன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டாரு. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கவனிங்கள், சற்று நேரம் ஆரம்ப கட்டங்களில் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு மிகுந்த போராட்டம் சத்தியத்தில் நடக்கிறதுனால, அதை மட்டும் கவனிங்க. மற்ற அக்கிரமம் பண்ணிட்டுன்னா அதை பற்றி பேச்சு கிடையாது. சத்தியத்தில் நடக்கிறதுனால என்ன உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதை தாண்டின பிறகு நீங்கள் சமாதானத்தோட கூட நீங்கள் நல்லாவும் இருப்பீங்க, உங்கள் ஊழியம் வளரும், அநேக ஆத்மாக்கள் பெருகும். இது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது.
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். இங்கே என்ன சொல்லியிருக்கு ஏசாயால, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 17வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதேவும். சண்டைக்கு வந்தான்னா அவன் ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எங்கேயாவது வழக்காடிட்டு வர்றாங்களா, கடைசிக்கு நீங்கள் சொல்கிறது நீங்கள் சரியாக தானே இருப்பீங்க, அது சரின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, அவங்களை குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இவர் தான் பிள்ளைகளுடைய காரியங்களை கவனிக்கிறாரு, வழக்காடுறாரு. சரி, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். இன்றைக்கி நிறைய பேர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குவாங்க. அதிக வருமானம், சம்பளத்தை விட இந்த கிம்பளம் அதிகமாக வரும், அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வருமானம் வாங்குகிற சம்பளம்லாம் சேமிப்பு கணக்கு, அதெல்லாம் முடிவில் நல்லா இருக்காதுங்க. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். தேவ வாக்கு ராஜாவுடைய வாயில் பிறக்குமா. நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். தராசு கரெக்டாக இருக்கா, நிறுவைக்கெல்லாம் சரியாக இருக்கான்னா அது கர்த்தருடையதுன்றார். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். சரிதானே? ஆனால் பல இடங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறான். அவர் வருவார் ஒரு நாளைக்கு 1000 வருஷம் சாட்சி நான் நடத்தி காட்டுறேன் பாருன்னு. இந்த உலகம் பொல்லாததாக இருக்கலாம், உண்மை இல்லாததாக இருக்கலாம், செம்மை இல்லாததாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் செம்மையானவர், அவருடைய வழிகள் செம்மையானது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதுதான் கர்த்தரை பார்க்குற வழி, கர்த்தரத்தில் போகிறதுக்கு இதான் வழின்னு நீங்கள் சொல்லும்படி உங்களை சாட்சியாக இருக்கும்படி வச்சுருக்கிறாரு. இந்த உலகம் பொல்லாதது தான், இது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் சத்தியத்தில் நடக்கும்போது நீங்கள் தைரியமாக இருங்க. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அவசரமாக எதாவது பேசுகிறத விட நிதானமாக சரியாக சொல்லும்போது ராஜாக்கள் அதில் பிரியப்படுகிறார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் கோபம் சில சமயத்தில் ஏன்டா இந்த அதிகாரி இப்படி இருக்கிறான்னா, அவங்க வீட்டில் ஏதாவது சண்டையாக இருக்குங்க, அதனால் இன்றைக்கி அந்த ஆள் கண்ணில் படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். அவன் கோபமாக இருந்தால் ஒதுங்கிக்கங்க. ஞானம் உள்ளவனும் அதை ஆற்றுவான். அவன் கோபத்தை கூட ஞானமுள்ளவன் ஆற்றிடுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. அவன் சந்தோஷமாக இருக்கிறப்ப ஏதாவது நல்ல காரியத்தை பேசுங்க, அங்கே ஜீவன் உண்டு. அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். அதாவது அவன் ஏதோ நம்ம உங்கள்கிட்ட தயை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான்னா அது அன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து அது பின்மாரியை போல வருகிறது. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் எல்லாம் பார்த்தோம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஒழுங்கான செவ்வையான பாதையில் நடக்கிறவன் தன்னுடைய ஆத்மாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, இந்த வீம்பு பேசுகிறதெல்லாம் அது கொண்டு போய் அழிவில் தள்ளிடும். விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களுடைய